லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவையை சேர்ந்த தொழிலதிபர் மார்டின் 2009-2010 ஆண்டு காலகட்டத்தில் விதிகளை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதோடு மார்டினுக்கு சொந்தமான 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கினர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை முதல் கோவை துடியலூரில் உள்ள மார்டின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதேபோன்று மார்டின் குழும அலுவலகம், ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த இடங்களில் 3வது நாளாக சோதனை நீடித்து வருகிறது. கோவை சாய்பாபா காலனியில் உள்ள மார்டினின் மனைவியின் தங்கை அந்தோனியா மற்றும் அண்ணன் ஜான் பிரிட்டோ ஆகியோர் வீடுகளிலும் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை இன்று காலை நிறைவடைந்தது. சென்னை அடுத்த குன்றத்தூரில் எலிகளை கொல்வதற்காக வைத்த மருந்தின் நெடியில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகளில் கொசு, கரப்பான் பூச்சி, எலி உள்ளிட்டவற்றை தொல்லையை தடுக்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதுவாக கொசுக்கள், கரப்பான்கள், எலிகளை கொல்ல பயன்படுத்தும் தெளிப்பான்களும் மாத்திரைகளும் உயிர்கொல்லிகள் என்பதை நாம் உணர வேண்டும். அவற்றை பயன்படுத்தியவுடன் கைகளை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அவற்றை குழந்தைகள் தொடவோ எடுக்கவோ இயலும் வகையிலான இடங்களில் வைக்கக்கூடாது. பூச்சிக்கொல்லிகளை எந்த அளவிற்கு எந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை படிக்காமல் பயன்படுத்தக்கூடாது. பூச்சிக்கொல்லி தெளிப்பான்களை முகக்கவசம் அணியாமல் தெளிக்கக்கூடாது. தெளித்தவுடன் அந்த அறையை சில மணி நேரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. குடியிருப்புக்கு வெளியே பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த மருந்துகளை வீட்டிற்குள் பயன்படுத்தக்கூடாது. வேகமான பலனை எதிர்பார்த்து இருவேறு பூச்சிக்கொல்லிகளை கலப்பது, 2 மடங்கு அதிகமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. செல்லப்பிராணிகள், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பூச்சிக்கொல்லிகளை நிபுணர்கள் அறிவுரையின்றி பயன்படுத்தக்கூடாது. எலி மருந்து, எலி பேஸ்ட் உள்ளிட்டவை பொதுவாகவே அதீத வலிமையானவை. இதனால் குழந்தைகள் உள்ள வீடுகளில் அவற்றை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். எலி மருந்து பயன்படுத்தியவுடன் ஏசி, மின்விசிறி உள்ளிட்டவற்றை உடனடியாக பயன்படுத்த வேண்டாம். பூச்சிக்கொல்லிகள் இருந்த டப்பாவை பயன்படுத்தியவுடன் அதை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. தூக்கி எறிந்துவிட வேண்டும். அதிகப்படியான கரப்பான் பூச்சிகள், எலிகளின் தொல்லை இருக்கும் போது நிபுணர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை நாட வேண்டும். உயிர்கொல்லிகள் மூலம் கரப்பான், எலிகள் இறந்து போகும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவது நோய் பரவலை தடுக்க உதவும். விடுமுறைக்கோ வெளியூர்களுக்கோ செல்லும் போது பூட்டிய வீடுகளில் எலி மருந்துகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானது. பூச்சி மருந்து அடிப்பதற்கு முன்பு தண்ணீர், உணவுகள் உள்ளிட்டவற்றையும் பொருட்களையும் பாதுகாப்பான முறையில் மூடி வைக்க வேண்டும். பழைய முறையான கூண்டுகள் வைத்து எலியை பிடிப்பதன் மூலம் குழந்தைகள் உள்ளிட்ட யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. வீடுகளில் புதினா செடிகளை சிறிய அளவில் வளர்ப்பதன் மூலம் அந்த மணத்திற்கு எலிகள் வீடுகளுக்கு வராது. வெங்காயம், பூண்டு, மிளகு, விளக்கெண்ணெய், பிரியாணி இலை, நாப்தலின் உருண்டைகள் உள்ளிட்டவற்றின் மனம் கரப்பான், எலிகளுக்கு பிடிக்காது என்பதால் அவை அதிகம் வரும் இடங்களில் வைக்கலாம். வீட்டின் ஜன்னல்கள், கதவுகளுக்கு வலை அடைப்பது எலி, கொசு தொல்லைகளிலிருந்து தப்பிக்க உதவும். வீட்டையும் வீட்டை சுற்றியும் சுகாதாரமாக வைத்திருந்தாலே இவற்றின் தொல்லைகள் இருக்காது என்பதும், மனித உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் கொல்லிகளை பயன்படுத்த தேவையில்லை என்பதும் மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது.